ஏன்னா ஒரு மாணவன் பள்ளிக்கு வரமாட்டான், ஆசிரியர் போய் அதை முயற்சி பண்ணுவார். பெற்றோர் அப்பா பள்ளிக்கு அனுப்ப மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்கிற பிரமுகர்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கு தொடுப்பாங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் ஒரு பக்கமாகவும் எதிர்பக்கமாக அவங்க பெற்றோர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு தான் அப்போ ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டது. அது ஃபேஸ்புக்கிலலாம் கூட அது ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த தீர்ப்பு சொன்ன அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகள்லேயே ஒரு அரசு பணியாளராக இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேடையிலலாம் பேசி பழகி திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்கிறோம். நம்ம அதில் நீ பங்கு எடுத்துக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று, இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாட போகிறோம். அவரை பற்றி நமக்கு நிறைய சொல்லுவாங்க. இப்போ மாணவர்களாக இந்த நாடகம் நடத்தும் போது எல்லாமே வந்துடும். அதாவது மூடப்பட்ட ஒரு 6000 பள்ளிகளை அவர் திறந்தார். புதிதாக 12,000 பள்ளிகளை திறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தை அவர் பெரிதுபடுத்தினார். இந்த மாதிரி அணைகள் கட்டினார். அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதேமாதிரி அவர் புகழுக்கு ஆசைப்படலை, பணம் சேர்க்கலை, சுற்றி அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அதனால தான் இன்றைக்கி நம்ம அவரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. இக்கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான் மறை வேதங்களே, எம் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படும் காமராசரை பற்றித்தான் பேச வந்துள்ளேன். ஈன்ற பொழுதில் பெருது வக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இக்குறள் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மாள் தான் இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய். உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகிறது. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து உலகை நிலை பெறச் செய்தவர் காமராசர். காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வர என்றும் உழைத்தார் மாற்றம் வர. ஆற்றில் அணைகள் கட்டி வைத்தார். ஆக்கமுடன் செயல்களை கொட்டி வைத்தார். போற்றி உங்களை புகழ்கிறோம், அதனாலே நெஞ்சம் மகிழ்கிறோம். கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே, கொஞ்சம் இவர் செயல் பாருங்களேன். வறுமை இவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியை மட்டுமே நினைத்தாரே. உலகம் உள்ள நாள் வரைக்கும் பெருந்தலைவர் புகழே நிலைத்திருக்கும். பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்த ஒத்துழைத்த அனைத்து பேரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். இதுவே எனக்கு வழக்கம். தமிழே என்று முழக்கம் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் நிறைய தயாரோடு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் இங்க அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க. அதை நீங்க மற்ற மாணவர்கள் எல்லாம் அமர்ந்து அமைதியா அவங்க என்ன கருத்துக்களை சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி நாமளும் பேசணுன்ற ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள நிறைய நீங்க வளர்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு உங்களுக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு மேடை. இந்த மாதிரி மேடைகளை நீங்க பயன்படுத்திக்கணும். அப்பதான் உங்களுடைய திறமைகள், அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த மாணவி நல்லா அவருடைய திறமையை வெளிப்படுத்தினால இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல 100 பேர்ல முன்னாடி இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்லும்போது பெருமையா இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்க திறமைகளை இங்க நீங்க காமிச்சு அதே மாதிரி நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு அரசு பணியாளர்களா சேரணும். அதற்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான களம் தான் இது. இதுல வெற்றியை சூடி செல்ல வேண்டும். அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க இங்கே தெளிவுபடுத்திக்கணும். அந்த வகையில் இயல், இசை, நாடகம் என முப்பரிமாணம் கொண்ட என் முத்தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாராயணன். கல்வி வள்ளலாய் வந்தவர், கல்லாமையை இல்லாமையாக்கியவர், அணைகளும் தொழிற்சாலைகளும் தந்து ஒரு கால ஆட்சி தந்தவர், மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பெருந்தலைவர் காமராஜர்.
இன்று நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தலைவர் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கான இலக்கணமாய் வாழ்ந்தவர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாரின் மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்தாலும் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் விடுதலை வாரிசாக விஸ்வரூபம் எடுத்தார். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பருவட்டும் முத்தமிழ் தாக்கியன் முத்தான முதல் கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திருநாளும் குற்றமே குற்றம் நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். தமிழகத்தில் 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அதை உடனடியாக திறந்து வைத்தார். குழந்தைகள் பள்ளிக்கு பசியுடன் வரக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். குழந்தைகள் பள்ளிக்கு வர சாதி மதம் போன்றவை தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் தான் தந்தை பெரியார் காமராஜர் ஐயா அவர்களை கல்வி கண் திறந்தவர் என்று போற்றினார். கல்வியை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் பசி தீர்க்க அணைகளையும் தொழிற்சாலைகளையும் கட்டியுள்ளார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி சாகர் அணை, பரம்பிக்குளம், ஆழியாறு போன்ற அணைகளையும் ஆறுகளையும் கட்டியுள்ளார். தொழிற்சாலைகளில் திருச்சி பாரத் ஹெவி டெக்ஸ்டைல்ஸ், நெய்வேலி நிலக்கரி திட்டம் போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்துள்ளார். இவரது 9 ஆண்டு ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் வாழும்போது எப்படி வாழ வேண்டும், ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக காமராஜர் ஐயா அவர்கள் திகழ்கிறார். அவரது எளிமையும் நேர்மையும் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதுதான் அவருக்கு நாம் செய்யும் மரியாதை, உண்மையான மரியாதையாகும். படிக்காத மேதை அவர், ஆனால் போற்றும் மேதைகளை உருவாக்கிய மாமேதை அவர். இத்தகைய பெருந்தலைவரை பற்றி பேச வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி. இவருடைய இயற்பெயர் கண்மணி சி காமாட்சி. அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர் அவர்கள் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்த பெருமைக்குரிய அண்ணா அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். இவருடைய பிறந்த நாளாக நாம் ஜூலை 15ஆம் தேதி நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் தாலினாவது. நான் 7ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நான் காமராஜரை பற்றி சில வரிகள் இங்கு பேச வந்துள்ளேன். தமிழ் மக்களின் துயர் தொடிக்க, தமிழ்நாட்டின் வளம் பெருக்க உதயமானது ஓர் ஒளி பிரகாசம். 1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை 15ஆம் நாளன்று குமாரசுவாமி சிவகாமி அம்மாள் என்பாருக்கு மகனாக பிறந்தார். இவர் வேறு யாருமல்ல, நமக்கெல்லாம் கல்வி என்னும் பேரொலியை கொடுத்த வள்ளல் தான் கல்வி கண் திறந்த காமராஜர். ஏழை குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்டு அவர் எதிர்காலத்தின் சிறக்க மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்து மேலும் 17ஆம் பள்ளிகளை துவங்கினார். ஏழை குழந்தைகளின் கண்ணில் வெளிப்பட்ட சோர்வுகளை களைய மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி கல்வியில் ஊக்கத்தை அதிகப்படுத்தினார். எல்லோரும் இங்கு சமம், எவருக்குள்ளும் எந்தவித
பாகுபாடும் இல்லை என்பதை அறிய சீருடை திட்டத்தை செயல்படுத்தினார். நாட்டின் முதல்வராக நாட்டின் நலத்திட்டங்களை பலவற்றையும் செய்து முடித்த தலைவர் பலர்களை உருவாக்கியவர் என்ற பெருமைக்குரியவர். கல்வித்துறை விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவர் இம்மண்ணுலகை விட்டு நீத்தார். இப்பேற்பட்ட தலைவரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். வாழ்க பாரதம், வளர்க. I am going to speak about Perundalavar Kamarajar. He was born in 15th July 1903. He loved children and our education. He helps poor peoples continue our study. He opened thousands of schools in Tamil Nadu. He believed every child should go to the school. Simple living, high thinking quality to make a great leader. He was simple, hard working. Thank you. கண்டிப்பில் அன்பும் வார்த்தைகளின் முகமும் வழிகாட்டுதலின் முன்னோடியுமாய் நல் மாணவனை அல்லாமல் சிறந்த மனிதனை உருவாக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மனதில் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்களில் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். தமிழகத்தை தலைநிறுத்துவதற்காக அயராது உழைத்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்திய தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவரது பெற்றோரான சிவகாமி அம்மையார் மற்றும் குமாரசாமி நாட்டார் ஆவார். இவர் சிறிய வயதிலேயே தந்தை இழந்த காரணத்தால் பொருளீட்டுவதற்காக தனது மாமா கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்யும் போதே செய்தித்தாள்களை படிப்பதும் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பதும் போன்ற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பின் காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட்டு கொண்டு தொண்டனாக பதவியேற்றார். 1940 நடந்த காங்கிரஸ் கட்சி கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்றார். பின் அரசியலில் இருந்த ஆர்வமும் நாட்டுப்பற்றும் இவரை 1954 முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு செய்த சேவைகள் அளவுக்கரியது. படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக விளங்கும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நாம் படிக்கவில்லை என்றாலும் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏழை மாணவர்களுக்கு பல கல்வி திட்டங்களையும் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் இன்றளவும் அரசு பள்ளிகளில் நிலைநிறுத்தி வருகிறது. நன்றி, வணக்கம். Everyone, today I am going to speak about K. Kamaraj. He was born on 15th July 1903 in Virudunagar, Tamil Nadu. He is popularly known as Perundalavar Kamarajar. Education is the greatest wealth a person can deserve. He was one of the greatest leaders of India. He was the Chief Minister of Tamil Nadu. He believed that education is the key to success. He opened many schools across Tamil Nadu. Service to the people is the highest duty. He encouraged poor children to go to school. He expanded the midday meal scheme to help the students. He lived a simple, honest and disciplined life. He worked selflessly for the welfare of the people. Every child deserves the opportunity to learn. He is remembered as the kingmaker in Indian politics. His birthday, 15th July, is celebrated as Educational Development Day in Tamil Nadu. His life inspires us to work hard, be honest and
serve society. Let us follow his ideals and become good citizens. A true leader serves the people, not himself. Thank you. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் காமராஜரை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். கரை வேட்டி கட்டி கரைப்படியா கழகங்களுக்கு சொந்தக்காரரே, மனிதருள் மாணிக்கமே, பெருந்தலைவா என் காமராஜரே, அன்னை சிவகாமி பெற்றெடுத்த ஆசியாவின் திருவிளக்கே, கல்வி கண்ணை திறந்து அறியாமையை அகற்றிய ஒளி விளக்கே, காந்திஜியும் நேருஜியும் காட்டு மொழி நடந்தவரே, மக்கள் நலம் வேண்டுமென்றே மனமொழிக்க மறந்தவரே, பலமான அணைகளை பரிசாக தந்தவரே, வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவரே, எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் உமக்கு இணை யார் உண்டு? மக்கள் மனதில் குடிபுகுந்த எங்களின் பெருந்தலைவர், நீ மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா? உன் பொற்கால ஆட்சியை தருவாயா? நன்றி, வணக்கம். காமராஜரே, கர்ம வீரரே, கருப்பு காந்தியே, கல்வி தந்தையே, அன்பு தென்றலே, கருணை வல்லலே, அஞ்சா சிங்கமே, மகா தங்கமே, எளிய குணந்தரே, தூய்மை மனதரே, துணிவின் இமயமே, பணியின் சிகரமே, படிக்காத மேதையே, நேர்மை பாதையே, மக்கள் தலைவரே, நல்லொழுக்க சீரரே, ஆட்சியில் தூயவரே, சந்திர நகரே, காமராஜரே, கர்ம வீரரே, கருப்பு காந்தியே, கல்வி தந்தையே, அன்பு தென்றலே, கருணை வல்லலே, அஜா சிங்கமே, மகா தங்கமே, எளிய குணந்தரே, தூய்மை மனதரே, துணிவின் இமயமே, பணியின் சிகரமே, படிக்காத மேதையே, நேர்மை பாதையே, மக்கள் தலைவரே, நல்லொழுக்க சீரரே, ஆட்சியில் தூயவரே, சரித்திர நாயகரே, காமராஜரே, கர்ம வீரரே, கருப்பு காந்தியே, கல்வி தந்தையே, காமராஜரே, கர்ம வீரரே. நன்றி, வணக்கம். தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். நம்மோட முதல் குறிக்கோள் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு, இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ளைய தூக்குன்னு. என்ன என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல.
திறக்கிறோம். ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இத பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லன்னுட்டு இத போட்டுட்டு போனாங்க. தாயி, வெளிய பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருகிட்டயாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்போம். அதை பார்த்து ஆபீஸ் டூன் செய்வான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதான். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இத உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க, சொல்லிட்டேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. பாப்பா வா வா, உட்கார் உட்கார். அப்புறம் ஊர் விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100, 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? வேற என்ன சொன்னா? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்க. குளிருதுன்னு தானே போர்வை கேட்கா, பிறகு ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வைக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்கய்யா. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு, அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது, சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான்.
உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். விருதுநகர் தெருக்களிலே அன்று வறுமை கண்டு வளர்ந்தவன் நான். வகுப்பை தாண்டவில்லை, 6ஆம் வகுப்பை தாண்டிடவில்லை, ஆனால் அகிலமே வியக்கும் பாடம் கற்றவன் நான். சுதந்திர பேரிடி முழக்கத்தில் என் இளமை பருவத்தை தொலைத்தவன் நான். சிறை வாசம் எனக்கு படுக்கையானது, அந்த தியாகி நெருப்பில் உதித்தவன் நான். கோட்டையின் நாற்காலி தேடி வர அதை மக்களின் சேவக பீடமாக்கினேன். கல்வி கண் திறந்தே ஏழை குழந்தைகளின் வாழ்வில் ஒளியூட்டினேன். பசி வந்தால் படிப்பு வருமோ என மதிய உணவு திட்டம் தந்தேன். ஏழை பணக்கார பேதம் இருக்க பள்ளி சீருடை ஆடை நெய்தவன் நான். அணைகள் கட்டி நீர் பாய்ச்சினேன், பெரும் தொழிற்சாலைகள் தந்து பசி போக்கினேன். பதவி ஆசை எனக்கு இல்லை, அதை காமராஜர் திட்டத்தில் உதறி தள்ளினேன். எனக்கென்று சொந்தமாக வீடும் இல்லை, என் வங்கி கணக்கில் பணமும் இல்லை. நான் மண்ணை விட்டு மறையும் போது என் சட்டை பையிலோ நாணயம் இல்லை. மக்களின் புன்னகையே என் சொத்து, தமிழகத்தின் வளர்ச்சியே என் மூச்சு. எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்துவிட்டேன், இனி உங்கள் நினைவில் என்றும் நான் இருப்பேன். நன்றி, வணக்கம். Kamarajar, the great golden ruler of Tamil Nadu. His reign and regime of even-handed justice often outdo. He did ranger halls service anonymously. People welcome his words unanimously. No peer CM likely him synonymously. The knowledgeable literate a rising sun. Literate all by building educational. Institution a provider of uniform the weed outcast and splittered free food boosted literacy rate. Many a places statue stood with a kaimbo. To the poor or rich he is a great anigo. Thank you. காமராஜர் கவிதை. குமாரசாமி சிவகாமியின் மைந்தனே, கர்ம வீரராய் காலத்திலும் நிற்பவரே, படிப்பின் அவசியம் உணர்ந்த படிக்காத மேதையே, பாரத ரத்னா விருதும் தேடி வந்ததே உன்னை தேடி, படிக்கும் பிள்ளைகளின் பசியை உணர்ந்தவரே, இலவச உணவை வழங்கி தந்தவரே, எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கியவரே, பதவி சுகம் இல்லாத பண்பட்ட மானிடனே, பெருந்தலைவர் எனும் பட்டம் போற்ற வேறு யாரும் உண்டோ? மூன்று முறை தமிழக முதலமைச்சராக இருந்து கூட முழுமையான வீடு இல்லை, வசதியாக வாழவும் இல்லை. வாழ்ந்த காலம் எல்லாமே கருப்பு காந்தியாக
கதர் உடுத்தி வாழ்ந்து வந்தாய். கல்வியின் நாயகனாக காலம் எல்லாம் வாழுகின்றாய். நன்றி. கடலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணிப்பொழுத்து நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதடில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமொழிய வாழியவே சிந்தி வரும் மைத்தொழியில் என்னை கூட சிந்து பாட வைத்த நடந்தமொழிய வாழியவே சிந்தா எடுத்து வெப்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடவும் நடந்தமொழி உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தோங்குகிறேன். அறிவு சுடரே இந்த கல்வியை பணியை அறத்தோடு முன்னெடுத்து செல்லும் நம் அன்பு தலைமை ஆசிரியர் அவர்களையும் 1000 மாணவர்களின் கனவுகளை ஒரே நூலாக கோர்த்து வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்களையும் என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் தலைவணங்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்நாட்டின் பணியேற்று தம்மை முழுமையாக பெற்றுக்கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு கர்ம வீரர் காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய வழியே அவரது வாழ்க்கை பாதை. ராமநாதபுரத்தில் விருதுப்பட்டி என்னும் ஒரு கிராமம் உண்டு. தற்போது அது விருது நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தார். நாகம்மாள் அவருடைய தங்கை. அவரது 6வது வயதில் அவரின் தந்தை இருந்தார். பின்னர் அவருடைய தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். அவர் 6ஆம் வகுப்பு வரையிலே படித்துள்ளார். பின்னர் தாய்மாமன் துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் பணி செய்யும் போதே செய்தித்தாள்களை படிக்கும் பழக்கமும் உண்டு. விடுதலை இயக்கத்திற்கும் செல்வார். அவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவது அவர் குடும்பத்தினர் அவர் துணிக்கடையில் தாய்மாமன் துணிக்கடையில் வேலை செய்ய தொடங்கினார். அங்கும் அவரது விடுதலை இயக்கங்கள் தொடர்ந்தன. அவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவதை அவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை. அதனால் அவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கு அவருடைய மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்து வந்தார். அப்பொழுது அந்த கடையில் வேலை செய்ய தொடங்கினார். அங்கும் அவரது விடுதலை பயணிகள் தொடங்கின. வைக்கம் என்னும் ஊரில் ஒரு குறிப்பிட்ட தெருக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தடை என்று இருந்தது. அத்தடையை எதிர்க்கும் வகையில் சத்தியாகிரகம் நடந்தது. 1945ஆம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். 1945ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் என பல துறைகளில் இந்தியா வியக்கத்தக்க முன்னேற்றம் கண்டது. 1945ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். பின்னர் 2/10/1963ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். மீண்டும் 2/10/1974ஆம் ஆண்டு காமராஜர் அமரர் படிக்காத மேரி காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசு அவருக்கு பெருமை ஊட்டியது. உயிரத்தில் தொடர்ந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனா இருக்கும் செந்தமிழ் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சந்தன போட்டு சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா முடிச்சு ஒரு சேலைய கட்டு வெற்றி கட்டுக்கா சொல்லி காலை போல் சொல்லி கொடுத்தேன் ஒரு பம்பரமா சுற்றி அடித்தேன் கொஞ்சம் பட்டனுக்கும் கற்று கொடுத்தேன். ஒரு சந்தனத்துக்கு எடுத்து வச்சுக்கமா முடிச்சு ஒரு சேலைய கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கர்ம வீரர் என்றெல்லாம் தமிழக மக்களை ஆசையோடு அழைப்பார்கள். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் இத்தினத்தில் பிறந்தார்.
தினத்தையை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே கல்வி கற்க வைத்தார் காமராசர். பள்ளிக்கூடங்களை கட்டித் தந்தவர் என அவர் சத்துணவு திட்டத்தையும் வழங்கியவர். பாட வந்துள்ளார். படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதை நீயே, சிவகாமி செல்வம் நீயே, நல்லவனுக்கு நல்லவன் நீயே, எளிமையின் நாயகன் நீயே, ஏழைகளின் தோழன் நீயே, விருதுநகர் முதல்வன் நீயே, தமிழகத்தின் முதல்வன் நீயே, காந்தி மகன் வழி நீயே, சாந்தான்பு மொழியாய் நீயே, படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதை நீயே, எளிமையின் நாயகன் நீயே, ஏழைகளின் தோழன் நீயே, விருதுநகர் முதல்வன் நீயே, தமிழகத்தின் முதல்வன் நீயே, படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதையும் நீயே, கல்வி கண்ணை தந்தாய் நீயே, மதிய உணவு அளித்தாய் நீயே, அணைகள் கட்டி வைத்தாய் நீயே, நீர் வளர்ச்சின் வேறாய் நீயே, ஆலைகள் தோன்ற காரணம் நீயே, தமிழக வளத்தின் தோரணம் நீயே, அரசலின் அங்கம் நீயே, நாட்டுக்கு உழைத்த தங்கம் நீயே, படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதை நீயே, கல்வி கண்ணை தந்தாய் நீயே, மதிய உணவே அளித்தாய் நீயே, அணைகள் கட்டி வைத்தாய் நீயே, நீர் வளத்தின் வேறாய் நீயே, அலைகள் தோன்ற காரணம் நீயே, தமிழக வளத்தின் தோரணம் நீயே, இந்திய அரசரின் அங்கம் நீயே, நாட்டுக்கு உழைத்த தங்கம் நீயே, படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதை நீயே, படிக்காத மேதை நீயே, படிக்க வேண்டிய கீதை காமராஜர் கவிதை. ஏழைகளின் கல்வி கனவு விடியும் முன்னே பழிக்கிறது, கற்கண்டாய் இனிக்கிறது உன் கல்வி திட்டம், ஆரவாரம் கொள்கிறது மதிய உணவு திட்டம், மக்களுக்கு மகிடம் சூட்டி படிக்காத மேதையாக பண்பாளனாய் நீ ஆட்சி செலுத்த, எளிமையும் நேர்மையும் உன் தோளில் தொற்றிக்கொண்டது, உன் இரு தோள்களிலும் உயிர் தோழனாக அமர நேர்மைக்கும் எளிமைக்கும் வாய்ப்பு கொடுத்தாய், இறக்கும் வரை இறங்கவில்லை அவைகள் உன் தோளை விட்டு, உனது எளிமைக்கும் நேர்மைக்கும் அங்கங்கே சிதறி கிடந்தன, பள்ளி கல்லூரி பொது இடங்களில் உருவ சிலையாய் உன் சிந்தனைகள் உதித்து உயிர் பெற்று கம்பீரமாய் காட்சி தருகிறது. பல தொழிற்சாலைகளும் பல அணைக்கட்டுகளும் நீ செய்த சாதனைகளை உன் உருவச்சிலை உயிர் பெற்று நிற்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் மண்ணில் திறந்து மனதை விட்டு நீங்காமல் சரித்திரம் படைத்த கர்ம வீரரே, கிங் மேக்கரே, ஏழைகளின் உதவுவதில் வள்ளலே, இந்தியாவில் மற்றொரு அண்ணலே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. 300 நாள் சுமந்து தனக்கென உண்ணாது தன்னலம் பேணாது, சாயாத தூணாகி தாங்கும் துணையாகி, ஊனாகி உயிராகி உறவுக்கெல்லாம் மேலாகி, உன்னத வடிவமாய் உயர்ந்து நிற்கும் உடல் கொடுத்த தாய் தந்தையை வணங்கி, அவையோர் அனைவருக்கும் தலை வணங்கி, என் தலைப்பில் பேச இறங்கி அறிவை வளர்த்த அரசர், பாமரனின் பசித்தித்த வள்ளல், ஏழை பங்காளன், கர்ம வீரர் காமராசரின் சாதனைகளை பற்றி பேச போகிறேன். தான் படிக்கவில்லை என்றாலும் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்து பல கோடி ஏழைகளின் கல்வி கண்ணை திறந்து ஆப்பக்கடையிலும் ஆற்றங்கரையிலும் சுற்றிய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் நோக்கி படையெடுக்க வைத்தவர் காமராசர். பசியோடு எப்படி படிக்கும் பிள்ளை என்று நெஞ்சார யோசித்த அவர் உலகம் வியந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் என்ற ஜாதி பேதம் பள்ளியோடு ஒழிய வேண்டும் என்று சீருடர் திட்டத்தை கொண்டு வந்தார்.
பள்ளிக்கூடம் கொடுத்ததோடு நிறுத்தாமல் ஊர்தோறும் கிளை நூலகங்களை திறந்து புத்தக புரட்சியை ஏற்படுத்தினார். ஆரம்ப கல்விக்கு மட்டுமில்லை, உயர்கல்விக்கு ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்த தமிழகத்தின் கல்வி தரத்தையே உயர்த்தினார். அன்று அவர் போட்ட விதை இன்று தமிழகத்தின் அச்சாணியாக விளங்குகிறது என்றால் அது மிக இல்லை. கல்வியோடு நிறுத்தவில்லை காமராஜரின் உழைப்பு. விவசாயம் செழிக்க மணிமுத்தாறு, பவானிசாகர், வைகை என அணைகளை கட்டினார். சாத்தனூர், கிருஷ்ணகிரி, வைகை என அணைகளை அடுக்கினார். பரம்பிக்குளம், ஆழியாறு கூட்டி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் காய்ந்து கிடந்த கழனிகளை எல்லாம் பச்சை காடாக்கினார். அணைகள் கட்டி நீர் தந்தது போல் பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு மின்சாரம் தந்து விவசாயிகளின் உழைப்பையே உயர்த்தினார். நெய்வேலி, நிலக்கரி, திருச்சி, PHEL, பெரம்பலூர், ICF என மாபெரும் தொழிற்சாலைகளை தமிழ் மண்ணில் நட்டார். கிண்டி, அம்பத்தூரில் தொழிற்பேட்டைகளை அமைத்து ஒட்டுமொத்த தொழில்துறையில் வழிகாட்டியாய் திகழ்ந்தார். கதர் வாரியம் அமைத்து ஏழை நெசவாளர்களின் வாழ்விலும் ஒளியேற்றினார். லட்சக்கணக்கான குடும்பங்களின் வறுமையை விரட்டி அடித்தவர். Headmaster, teacher and all my dear friends. Today I am going to speak about Kamarajar. Kamarajar is a great leader. His full name was Kumaraswamy Kamaraj. He was born on in 1903. He was born in Virudhunagar in Chennai, Tamil Nadu. His father name was Kumarasamy Nadar. His mother name was Sivagami Ammal. He joined the freedom movement of the Tamil Nadu. He worked with the Mahatma Gandhi. He became Chief Minister of Tamil Nadu in 1954. Thank you. Honorable Principal Sir and respected teacher, my dear students, all of you, good evening. My name is A. Yosti from 7th standard. Kamarajar was a great leader from Tamil Nadu. He was born on 15th July 1903 in Virudhunagar. His family was poor and he left school at a young age. He began the middle scheme and helped poor students. He went jail many times for India's freedom. Thank you. Respected Principal Sir, teachers and my dear friends, good evening to all. Today I speak about Karmavira Kamarajar. K. Kamarajar, born July 15, 1903 in Virudhunagar. His full name Kumaraswamy Kamarajar. He was a freedom fighter and kingmaker of India. He was Chief Minister of Tamil Nadu in 1954. He revolutionized the education by introducing midday meal scheme and free school uniform to ensure children stay in school. He was a simple, honest and kind person. He passed away on 2nd October 1975. நம்ம கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை நம் கல்வியரசு நாளாக கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளிலே அவரை பற்றி சில வரிகளை கவிதையாக சொல்ல வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டித்தந்து படிக்க வச்ச தெய்வமே, பெருந்தலைவா என் காமராஜரே, உன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே, மறுமலர்ச்சி தந்தாய், மக்கள் நலன் காத்தாய், கல்விக்கண் திறந்தாய், காமாட்சி என்ற பெயர் கொண்டான். வயிற்று பசி தீர்க்க பள்ளிகளில் மதிய உணவு தந்தவரே, எண்ணமோ உயர்வு, எளிமையான வாழ்வு, கல்வி அறிவோ குறைவு, ஆனால் நீ காலூன்றா துறையோ குறைவு. கல்வி அறிவோ குறைவு, ஆனால் நீ காலூன்றா துறையோ குறைவு. கஷ்டங்கள் நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பா என்று வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். தயார் நிலையில் இருமா. அடுத்தது
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காமராஜர் பற்றி ஒரு சின்ன கவிதை. தமிழகத்தின் தலைமகனாம், தன்னிகரில்லா புகழ்மகனாம், கருமை நிறம் உடலில் கொண்டு நாளும் புரிந்தாய் நாட்டிற்கு தொண்டு. தமிழகத்தின் முதல்வராய் இருந்தாய், தலைவர்கள் பலரை நாட்டிற்கு ஈந்தாய். கல்வியை நீ பெறவில்லை, யாருக்கும் நீ கல்வி அளிக்காமல் இல்லை. ஆக்கம் வளர கல்வியை தந்தாய், ஊக்கம் உருப்பெற மதிய உணவு தந்தாய். எல்லோருக்கும் ஒன்றே என சீருடை தந்தாய், எல்லோரும் ஒன்றே என்ற சீருடை தந்தாய். இளஞ்சிறார்களின் உள்ளத்தில் நீயே நின்றாய். சொத்து சொத்து என நீ சேர்த்ததில்லை, மக்கள் சொந்தங்களை என்றும் நீ கைவிட்டதில்லை. பகட்டான வாழ்க்கை நீ விரும்பவில்லை, பதவி நாற்காலிக்கு நீ ஆசைப்படவில்லை. கல்வி கண்ணை திறந்தவன் நீ, கனிவான உள்ளம் கொண்டவனும் நீ. புள்ளி விவரங்களை புதையலாய் கொண்டவன் நீ, பொறுப்பான முதலமைச்சராய் நாட்டை காத்தவன் நீ. நீ புகழை நாளும் உலகம் பேசட்டும், உன் ஆசைப்படி இந்த நாடு நகரம் செழிக்கட்டும். நன்றி. சின்ன அதாவது நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்புறம், வெற்றி பெறதுலாம் அப்புறம். ஆனா நீ இங்க ஸ்டேஜில் நின்னாலே பாதி வெற்றி அடைஞ்சதுக்கு சமம். ஆக உனக்கு இங்க ஸ்டேஜ்ல 2 தடவை ஏறினாலே உனக்கு அந்த பயம்லாம் தெளிவாயிடும். பயம் கை கால் நடுக்கும், பேசுறதுக்கு தடுக்கும், எல்லாமே மாறிடும். இப்போ கூட தமிழம்மா மேலே ஏறி வரும்போது கை ஒரு நடுக்கத்தோடு தான் வந்தாங்க. 2 தடவை ஏறி பேசுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டாங்க. அது மாதிரி பல மேடைகளை ஏறும் பொழுது நமக்கு தனித்திறமைகள் ஆட்டோமேட்டிக்காக வளரும். அது இந்த மாணவ பருவத்தை தான் நீங்கள் வளர்த்துக்க முடியும். அதுக்கெல்லாம் ஐயா வாய்ப்பு கொடுக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆக இன்றைய நாள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றதுக்கு அனைவர் சார்பாகவும், பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும், ஆசிரியர் பெருமை சார்பாகவும், மாணவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.